இரும்பிட்டே வர ஏன்னா ராட்ரே உனக்கு இப்பதானே உனக்கு 3 மாசம் இது கொடுத்தான் அதுக்குள்ள போய் ஐநோ ஓஜினி ஆட்டி அவுட் சைட் வாட்ச் விளாட்லான் இருக்கியா எத்தனை வாட்டி சொல்றது ஒரே பிரச்சனையை 100 வாட்டியா பண்ணுவ ஒரு வாட்டி சொன்னா புரியாத அவனுக்கு அடா அடா ஹோமாளி எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாரும் கூட ஆடிட்டு இருக்காங்க யாருமே இருக்க மாட்டாங்க யாரு வந்து இருக்காங்களோ அவங்க போட்டு ஆடணும் எப்பவுமே அது கிளான் ரூல்ஸ் வந்து நீ பிரேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அது கடைசி வரைக்குமே உள்ளே வர முடியாம போயிடும் அது ஒரு பிரச்சனை இல்லை விளாண்டா சோலோ ஸ்குவாட் விளாடு சோலோ விளாடு இப்போ நானும் தான் வந்தேன் யாருமே ஆன்லைனில் சோலோ விளாண்டுருக்கு இல்லையா அப்படின்னா எல்லாரும் எங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பாங்க எல்லாருமே வந்து டோலிங்கெல்லாம் அவ்வளோ டோலிங் கேட்கும் எப்படி கணக்கு கச்சிதமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் பிரேக் ஆகிட்டே இருக்கணும் அதுதான் பண்ணக்கூடாது எப்பவுமே சொல்லிட்டே இருக்க மாட்டேன் நான் அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒன்ஸ் நீங்க ப்ரோ பிரேக் பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லுவோம் பாருங்க ப்ரோ அவங்க விளாட்றாங்க ப்ரோ அப்படின்றவங்க இன்னொருத்தர் சொல்லுவோம் வந்து பாருங்க ப்ரோ அவங்க விளாட்றாங்க நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் அது நீங்க கரெக்டா வேண்டாம் தான் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அது கிளானு நீங்க பாட்டு உங்களுக்கு பிடிக்கிறது செஞ்சீங்கன்னா கிளான் விட்டு அப்புறம் என்ன கிளானு ஆடா புரியுதா இல்லையா கரெக்டா விளாடணும் விளாடல இல்லையா யார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ணி வர வச்சு விளாடணும் அது வரைக்கும் ஒரு வா மோட் விளாடணும் அது விளாடணும் அப்பதான் வந்து சரி பாருங்க எவ்வளோ வெயிட் பண்ணிலாம் விளாட்றாங்க பாருங்களேன் எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் நீங்கள் பாட்டுக்கு வரவும் போகிறவங்களாம் விளாண்டுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு அவன் என்ன சொல்லுவான் இப்போ நீங்கள் நாளைக்கு பேன் ஆனீங்கன்னா யாராவது ஹேக் போட்டாங்கன்னா அவன் என்ன சொல்லுவாங்க நீங்கள் கதை விடுவீங்க ப்ரோ அவன் தான் ப்ரோ போட்டு வந்தான் அப்படின்வாங்க ஆனால் ஏற்கனவே கிளானில் ரூல்ஸ் இருக்குல்ல பல வருஷமா யாருடையும் விளாடாதீங்க அவுட் சைட் பாட்ஸ் கூட விளாடாதீங்க அப்படின்னு அது சொல்லிட்டே இருக்கக்கூடாது அது பண்ணிட்டே அது விஷயத்த என்ன சொல்லிட்டே இருக்கக்கூடாது அதுதான் தப்பு ஒரு தடவை தான் சொல்வேன் மறுபடியும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வேணுமே அதை மீறிங்க தான் அர்த்தம் அப்புறம் அதுக்கு ஏற்றது நீங்கள் அப்புறம் கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஜீவா பீட்டஸா ப்ரோ இல்லை 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 அதுவுமே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் இவங்க கேட்க மாட்டேன்றானுங்க கரெக்டாக அவனுங்க யாரெல்லாம் அப்கமிங் பாட்ஸ் கோடோ அவங்க கூட மட்டும் விளாடுங்க அப்படின்னு ஏன்னா இப்போ எவ்வளோ கண்டென்ட் நம்ம மறுபடியும் உடச்சி எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சிருக்கோம் பாட்ஸ் கோடை அது தள்ளி வெளியிடக்கூடாது அப்புறம் நாளைக்கு வரும்போது நான் இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் வச்சுருப்பேன் டேட் படி அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இவா இருக்கு வேற யார் இருக்காங்க சர்மமா இருக்கா மென்ஷன் இருக்கான் இவா இருக்கு கூப்பிட்டீங்களாமே வாமா ஆள் இல்ல வாமா நான் போர்த்து வண்டி ஓட்ட வாமா காமெடி பீஸா வண்டி ஓட்ட காமெடி